Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா லக்ஷதீப்ல இருக்கக்கூடிய மினிகோ ஐலண்ட்ல ஒரு விமான ஓடுதளம் அமைக்க இருக்காங்க. இந்த மினிகோ ஐலண்ட் மிகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. இந்தியா சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை கவுண்டர் செய்யும் விதமா இந்த தீவுல விமான ஓடுதளத்தை அமைக்கிறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா எதற்காக இந்த விமான ஓடுதளத்தை அமைக்கிறாங்க, இந்த விமான ஓடுதளத்தை அமைப்பதன் மூலம் சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை எப்படி இந்தியாவால கவுண்டர் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் ஹெர்மிஸ் 450 மற்றும் ஹெர்மிஸ் 900 இஸ்ரேல் நாட்டு ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கான ஒப்பந்தம் அதானி டிஃபென்ஸ் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் நிறுவனத்திற்கும் இடையே கையெழுத்திடப்பட்டு விட்டதா சொல்லப்படுது. இந்த ஹெர்மிஸ் ட்ரோன்களை அதானி டிஃபென்ஸ் இந்தியாவில் தயாரிப்பதன் மூலம் இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஹெர்மிஸ் ட்ரோன்களின் செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல பல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஆயுதங்களோட செயல்திறன் என்ன, வரும் காலத்துல பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல என்னென்ன ஆயுதங்களை இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீனா இந்தியாவுக்கு எதிராக ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டம் பிரத்யேகமா இந்தியாவின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில குறைப்பதற்காக சீனா செயல்படுத்தி வரும் திட்டம். எதற்காக இந்தியாவின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில குறைக்க சீனா முயல்றாங்க அப்படின்னா, சீனாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி 70% இந்திய பெருங்கடல் பகுதி வழியா தான் பயணிக்குது. இப்போ இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா இந்தியா தன்னுடைய கடற்படையை பயன்படுத்தி சீனாவின் வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியும். இதனால யுத்தத்தின் போக்கே சீனாவுக்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜை குறைப்பதற்கு தான் இந்தியாவை சுற்றியுள்ள சிறிய சிறிய நாடுகள்ல தன்னுடைய கடற்படை தளத்தை அமைக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், சோமாலியா, பங்களாதேஷ், மியான்மர் போன்ற பல நாடுகள்ல தன்னுடைய ராணுவ தளத்தை அமைக்க சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் திட்டத்தின் மூலம் சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுடன் நெருங்கிய நட்புறவை இந்தியா ஏற்படுத்தி கொள்றாங்க. அந்த நாடுகளுக்கு ஆயுதங்களையும் இந்தியா விற்பனை செய்றாங்க. சில நாடுகள்ல கடற்படை தளம் இல்லனா விமான ஓடுதளங்களை அமைக்க இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவின் யூனியன் டெரிட்டரியான லக்ஷதீப்ல இருக்கக்கூடிய மினிகோ தீவுல ஒரு விமான ஓடுதளத்தை இந்தியா அமைக்க போறாங்க. இந்த விமான ஓடுதளம் 2500 மீட்டர் நீளம் கொண்டதா இருக்கும். இந்த விமான ஓடுதளத்தை பயன்படுத்தி இந்திய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் கமர்ஷியல் விமானங்களை இயக்க முடியும். இந்த மினிகோ தீவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. இந்த மினிகோ தீவு கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து மிக அருகில் இருக்கு. ஏற்கனவே இந்த மினிகோ தீவுல இந்திய கடற்படையின் மிகப்பெரிய நேவல் பேஸ் இருக்கு. இந்த நேவல் பேஸோட சேர்த்து தான் இந்த ஏர் ஸ்ட்ரிப்பை இந்தியா அமைக்க போறாங்க. மினிகோ தீவு சீன மற்றும் பாகிஸ்தான் கப்பல்கள் அடிக்கடி பயணிக்கக்கூடிய வழித்தடத்தில் அமைஞ்சிருக்கு. சீனா பாகிஸ்தான் உதவியோடு இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு பாகிஸ்தானுக்கு போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக தான் இந்தியா மினிகோ தீவுல இந்த ஏர் ஸ்ட்ரிப் அமைக்கிறாங்க. லக்ஷதீப்ல அமைய உள்ள இந்த ஏர்போர்ட் எப்படி ஸ்ரீநகர் ஏர்போர்ட் செயல்படுதோ அதே போன்று செயல்படும். அதாவது ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இந்திய விமானப்படைக்கு சொந்தமானது. ஆனா அந்த ஏர்போர்ட்டை கமர்ஷியல் ஏர்கிராப்ட்களும் பயன்படுத்தும். அதே முறையை தான் லக்ஷதீப்லயும் பயன்படுத்த போறாங்க. லக்ஷதீப் ஏர்போர்ட்ல கோஸ்ட் கார்டு ரோந்து விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கு செப்பரேட்டா ஹேங்கர்கள் அமைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்போர்ட்ல அதிக எண்ணிக்கையில ரோந்து ஹெலிகாப்டர்களையும் இந்தியா நிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா சந்தேகப்படும் விதமா ஏதாவது கப்பல்கள் இந்த இடத்துல நடமாடிச்சுன்னா ரோந்து விமானங்கள்
விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இந்தியாவால் அதை தடுத்து நிறுத்த முடியும். விமான ஓடுதளம் அமையுள்ள மினிகோ தீவு 8 மற்றும் 9 டிகிரி சேனல்களுக்கு மிக அருகில் இருக்கு. இந்த சேனல்ஸ் தான் உலகின் பல நாடுகளுடைய வர்த்தக கப்பல்களின் லைஃப் லைன். பிரத்யேகமா இந்த சேனல்கள் வழியாதான் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வர்த்தக கப்பல்கள் பயணிக்கும். இந்தியாவின் இந்த மினிகோ தீவுல இருந்து மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஃபார் ஈஸ்ட், யூரோப் போன்ற உலகின் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வர்த்தக கப்பல்களை இந்தியாவால் கண்காணிக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்த விமான ஓடுதளங்களை பயன்படுத்தி இந்தியாவால் போர் விமானங்களையும் இயக்க முடியும். அப்போ சீனா மற்றும் பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் இந்தியாவுக்கு அருகில் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவால் தாக்கி அழிக்க முடியும். மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய சீன வர்த்தக கப்பல்களை இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியும். அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய சீன ஆயில் டேங்கர்ஸ் இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியும். இந்த மினிகோ தீவு மால்தீவ்ஸ் நாட்டிற்கு மிக அருகில் உள்ள தீவு. ஸ்டிங் ஆஃப் பர்ல் திட்டத்தின் கீழ் சீனா மால்தீவ்ஸ் நாட்டுல ஏதாவது தளம் அமைத்தா இந்தியாவால் அதை கண்காணிக்க முடியும். அந்த தளத்தில இருந்து இயங்கக்கூடிய போர்க்கப்பல்களையும் இந்தியாவால் தாக்கி அழிக்க முடியும். இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்தியா இந்த விமான ஓடுதளத்தை லக்ஷதீப்ல அமைக்கிறாங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். இந்தியாவின் அதானி டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கும் இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்திற்கும் இடையே ஹெர்மிஸ் 450 மற்றும் 900 ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஹெர்மிஸ் ட்ரோன்கள் ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் டாக்டிக்கல் ட்ரோன். இந்த ட்ரோன்ல ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது. ஆனா அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் இந்தியன் ஆர்ம்ட் போர்ஸுக்காக இந்த ட்ரோனை ஆயுதங்கள் பயன்படுத்தும் வகையில மாற்றி தருவதா சொல்லியிருக்காங்க. அதற்கான புரோட்டோடைப்பை டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் ஏற்கனவே ஹெர்மிஸ் 900 ட்ரோன்களை இந்தியாவில் தயாரித்து வர்றாங்க. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் பிரத்யேகமா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டு வருது. ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள்னால எலக்ட்ரோ ஆப்டிகல் சென்சார்ஸ், லேசர் சிஸ்டம், ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் சிஸ்டம், லார்ஜ் ஏரியா ஸ்கேனிங் சிஸ்டம் போன்ற சென்சார்கள் மற்றும் ரடார்களை இந்த ட்ரோன்ல எடுத்து செல்ல முடியும். அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் ஏற்கனவே ட்ரோன்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா யுஏஇல இருந்து லான்ச் செய்யக்கூடிய பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ் அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரித்து வர்றாங்க. இந்த மியூனிட்ஸ்னால நகரும் மற்றும் ஸ்டாட்டிக் டார்கெட்டுகளை 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தாக்க முடியும். அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்க உள்ள ஹெர்மிஸ் 450 மற்றும் 900 ட்ரோன்ல இந்த பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ் இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம டிஆர்டிஓ நிறுவனத்தால் உருவாக்கப்படும் யுஏஇக்கள்ல பயன்படுத்தக்கூடிய பாம்களையும் இந்த ட்ரோன்ல இணைக்க போறாங்க. ஹெர்மிஸ் 450 ட்ரோன்னால அதிகபட்சமா 176 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 150 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு 30 மணி நேரம் பறக்க முடியும். ஹெர்மிஸ் 450 ட்ரோன்னால அதிகபட்சமா 5500 மீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். அடுத்து அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ள ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள்னால 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு 36 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 220 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 9100 மீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். ஹெர்மிஸ் 450 மற்றும் 900 ட்ரோன்கள் இது போன்ற பல சிறப்பு அம்சங்களை கொண்டது. இந்த ட்ரோன்கள்ல ஆயுதங்களும் இணைக்கப்படும் பொழுது ட்ரோன்களோட செயல்திறன் இன்னும் அதிகரிக்கப்படும். வரும் காலத்துல இந்த ட்ரோன்கள் அதிக அளவுல இந்திய படையில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். சமீபத்துல இந்தியா பிரசாந்த் அப்படிங்கிற லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைச்சாங்க. ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய 143வது ஹெலிகாப்டர் யூனிட்ல முதல் பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டது. இந்தியா 7 ஸ்குவாட்ரான் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் தான் உலகின் அதிக உயரத்துல பறக்கக்கூடிய லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர். பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதியில் இருக்கக்கூடிய எதிரிகளின் பங்கர்கள் மற்றும் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த ஹெலிகாப்டர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா தற்போதைய நிலையில் இந்த ஹெலிகாப்டர்ல பெரும்பாலும் வெளிநாட்டு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இதனை தொடர்ந்து பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்துவதற்கான ஆயுதங்களை டெவலப் செய்ய டிஆர்டிஓ தொடங்கிட்டாங்க. டிஆர்டிஓ பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல இருந்து பயன்படுத்துவதற்கான லாங் ரேஞ்ச் பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ்
சிஸ்டத்தை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் 20 முதல் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. ஆனா தற்போதைய நிலையில் இந்த பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் ப்ராஜெக்ட் மிகவும் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இதனால ஏர் லான்ச் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் இந்த ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம 10 முதல் 12 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சாண்ட் அப்படிங்கிற ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டி டேங்க் மிசைல்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட உள்ளது. 5 முதல் 8 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஹெலினா மற்றும் துர்வாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களும் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட உள்ளது. ஹெலினா, சாண்ட், துர்வாஸ்திரா போன்ற ஆயுதங்களின் சோதனையை ஏற்கனவே இந்தியா முடிச்சிட்டாங்க. அதனால இந்த ஆயுதங்களை 2023 வருடத்துக்குள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. DRDO வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்களை பிரசாந்த் ஹெலிகாப்டர்ல ஏர் டு ஏர் மிசைலா பயன்படுத்த போறாங்க. இது போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்படும் பொழுது இந்த ஹெலிகாப்டரோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.